தாந்தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். பார்த்துட்டு நினைப்பீங்க என்ன பக்திபூர்வமாக பண்பாடாக இருக்குன்னு சொல்லி ஆலயம் போயிட்டு புதிய ஒரு வழிபோக்குன்னு புது வருஷ தருவோம் நான் யோசிச்சு. நான் இப்போ என்ன வழிபோக்குன்னு செய்ய ஒன்று யோசிக்க இப்போ நான் வழியால் போயிருக்கேன். எல்லாருமே கலைக்கிற விடியம் வந்து கூடுதலாக ஐபிஎல் நான் இருக்கேன். அப்போ அண்மையில் நானும் போய் ஐபிஎல் நேராக பார்த்துட்டு வந்த பிறகு கூடுதலாக ஐபிஎல் இந்த கவனம் தான் எனக்கு வந்துன்னு இருக்கு. அப்போ ஐபிஎல் என்ன கேட்டிங்கன்னா, நாங்கள் டிவியில் பார்க்குறது வந்து ஐபிஎல் ஒரு 10% தான். நேரவே பார்க்க அந்த கொண்டாட்டங்கள், அந்த தருணங்கள், அந்த போட்டி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். டிவியில் பார்க்குறத விட உண்மையிலே அவ்வளோ சிறப்பாக அவ்வளோ கொண்டாடுறேன். அப்படி இருக்கக்கூடிய தான் 17 வருடங்களை சிறப்பாக அமைஞ்சு 18வது வருடமாக இந்த ஐபிஎல் இடம்பெற்றோன்று இருக்குது. அப்போ இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், நான் போய்க்க நேரடி வர்ணனைகள் என்பது காணப்படையில் நிறைய தொலைக்காட்சிகள், நிறைய ஊடகங்கள் வந்து நேரடியாக வந்து ஒருத்தனை அனுபவத்தை வந்து பெற்றுக்கொண்டு சென்றுக்கணும். அப்போ அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு செல்கிறத பார்த்து நான் என்ன யோசிச்சேன்டா, எங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து ஐபிஎல்ன்ற அனுபவம் அதில் என்ன கூற முற்படினோம், ஐபிஎல் சம்பந்த அறிவை கண்டுபிடிப்போம்னு சொல்லி தான் நிகழ்ச்சிக்குள்ளே வந்தான். அப்படி வேறையக்க இயற்கை சார்ந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மானிப்பாளரோடத்தில் நிற்கிறேன். ஒரு கழகத்தை சேர்ந்த நண்பர்கள் தான் சந்திக்க போகிறேன். ஐபிஎல் சம்பந்தமான கேள்வியெல்லாம் கேட்க போகிறேன். இது இந்த வழிபோகம் ஐபிஎல் சம்மந்தப்பட்ட வழிபோகம் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தம்பி வணக்கம். வணக்கம். உங்களை பார்த்தாலே தெரியுது மும்பை ஃபேன் உண்டு. அதை நீங்கள் எந்த டீமுக்கு ராசி நான் கேட்க போகிறது இல்லை. உங்களுக்கு சம்மந்தம் சரி அறிமுகம். என் பேர் திலக்ஷன். நான் மாணிப்பேண்டில் படித்தேன். நான் இப்போ யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறேன். ஸ்டார்ட் ஆக போகுது. எந்த யூனிவர்சிட்டி? சாப்பிட்றோமா. ஓகே. உங்களை பார்த்தால் ஒரு கிரிக்கெட் பிளேயர் மாதிரி தர கிரிக்கெட் பிளேயர் உண்மையிலே? ஓ. இது லெதர் போடலாம் இல்லாட்டி சொப் போடலாம்? சொப் போலும் இல்லைன்னா லெதர் போடலான்னு கூடுதலாக விளாட்னா லெதர் போடலான்னு ஆர்வம் அதிகம். என்ன மாதிரியான பிளேயர் நீங்கள்? நான் பவுலர் பேட்ஸ்மேனா? ஆல்ரவுண்டர் என்றது தான் வேறதில் ஒரு விருப்பம். ஆல்ரவுண்டராக இருக்கும். சாம் குறிப்பிட்ட அவரை மாதிரி ஒரு பிளேயரா ஒரு நல்ல பிளேயரா நீங்கள்? அவரை விட ஒரு பெட்டரான பிளேயரா என்று சொல்லலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு கிரிக்கெட்லேயே 2 நாட்டம் வந்தது? கிரிக்கெட்டில் சின்ன வயசுலேருந்து மச்சுகள் பார்க்குறேன். நான் இங்கே ஸ்கூல் டீம் விளையாடக்கு அதில் இருந்து மச்சு ஸ்கூல் முடிஞ்சாலும் அது கடைசி மணி இருந்து பார்த்துட்டு தான் போகிறேன். ஓகே. உங்களுக்கு கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. யாராவது ஒரு ஆள் காரணமாக இருந்திருப்பாங்க பிளேயராக? ரோஹித் சர்மா. உங்களுக்கு 100க்கு 100 ரோஹித் சர்மா மட்டும்தான். ஓகே. உங்களுக்கு மும்பை பிடிக்கிறது காரணம் என்ன? மும்பை 2013 ஐபிஎல் பார்க்குறேன். மும்பை டாமினேட் பண்ணிக்கொண்டே வந்தது. அதாவது ஒரு ஜங் பிளேயருக்கு வாய்ப்பு எடுப்பாங்க. மற்ற டீம் சென்னை மற்ற ஒரு வருஷத்துக்கு 1-2 பிளேயர் ஜங் பிளேயராக பெறுவாங்க. மும்பை என்னென்னா டொமஸ்டிக்கே விளையாடாத உள்ளூர் கிரிக்கெட்டில் இருந்து கொண்டு வர. இப்போ புத்தூர் எல்லாம் கேரளா பிளேயர், கேரளா டொமஸ்டிக் டீமுக்கே விளையாடலை. அதிலிருந்து கொண்டு வந்து உருவாகிறது. மற்ற வதேரா எல்லாம் பஞ்சாப் டீமுக்கு கூட விளையாடையில் டொமஸ்டிக்கில் அங்கேருந்து கொண்டு வந்து உருவாகி பெரிய இது இடத்துல வரும். மற்றது ஃபாரின் இப்போ இந்தியன் டீமில் மட்டும் இல்லாமல் மார்க்கோ யான்சன், மற்றது ட்ரெஸ்டன் ஸ்டப்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸுக்கு இப்போ முக்கியமான ஒரு மிடிலோட பிளேயராக இருக்கிறேன். அப்படி நிறைய பிளேயர் சொல்லிக்கொண்டே போகல. மற்ற டீமில் குறிப்பிட்டு தான் சொல்லலாம். மும்பையில் அந்த லிஸ்ட்டே போடலாம். மும்பையில் அதிக நாட்டம் இருந்தது. உங்களுக்கு ஐபிஎல்ல பிடிக்காத டீம் அது? ஐபிஎல்ல பிடிக்காத டீம் டோனி. ஏனெண்டா டீம் பேர் டோனியா? டீம் சிஎஸ்கே. ஏனெண்டா அந்த ஒரு பிளேயரை மட்டும் சொல்லி கொண்டிருப்பாங்க. இப்போ டோனி தான் தலை போத ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஹித் இப்போ மும்பை இந்தியன்ஸ் என்னென்னா இப்போ ஒரு மச்சுக்கு ஒரு மேன் ஆஃப் த மச் வந்து இருப்பாங்க. இப்போ எந்த பிளேயரும் நிற்க மட்டும் அந்த எதிர் டீமுக்கு பயம் இருக்கும். எப்போ வேணாலும் தனியால் மச்சை முடிச்சிருவாங்க. இப்போ போலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி. டோனியை பிடிக்காம இருக்கிற காரணம் என்ன? டோனியை இந்தியாவுக்கு விளையாடக்கு பிடிக்கும். இப்போ இந்த ஃபேன்ஸ் இருக்கிறாங்களா, டோனியை தனிப்பட்ட குறிப்பிட்டு சொல்லக்கலாம், அது பிடிக்கும். வெறுப்பு வந்த காரணம். வெறுப்பு. ஓகே. உங்களுக்கு ஐபிஎல்ல மும்பையை தாண்டி எந்த டீம் 2வது பட்சமாக பிடிக்கும்? மும்பையை தாண்டி குஜராத்தை பிடிக்கும். என்ன காரணம்? அந்த குஜராத் ஒரு அதுவும் ஒரு மும்பைக்கு அடுத்த ஒரு ஜங் ஸ்டர்ஸ். மற்றது தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் கணக்கு பேர் இருக்கு, 4 பேர் இருக்கணும். சென்னையில் கூட தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் 1-2 பேரும் இருந்து அந்த தமிழ்நாட்டு இருந்த பிளேயர்ஸை யூஸ் பண்ணாமல் 3 வருஷமாக அந்த பெஞ்சில் வச்சுருந்தாங்கல்ல. அந்த அவங்க பிளேயர்ஸுன்ற அந்த 3 வருஷமாக ஒரு பிளேயர் பெஞ்சில் இருக்கிறேன்டா சரியாக கஷ்டப்பட்டுருப்பாங்க மேன உளைச்சலுக்கு. அது இப்போ நல்ல பர்ஃபார்மன்ஸாக காட்டுறாங்க. ஹார்திக் பாண்டியா வந்து கடந்த போட்டிகளில் போன அதுக்கு போட்டிகளில் வந்து ரோஹித் சர்மா நடத்தின விதம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு? கோவம் வந்துச்சா? வரல, கவலையாக இருந்தது. ஆனால் அது ஒரு அதிலிருந்து மீண்டு வந்து கம்பேக் கொடுப்பாங்க.
அதோட இப்போ ரோஹித் சர்மா கேப்டன் இல்லா டீம் வந்து வெற்றி பெறதுக்கான சந்தர்ப்பம் குறைஞ்சுட்டு போயின்னு சொல்லி ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் இல்லாட்டியும் இம்பாக்ட் பிளேயர் வர கூட போன மேட்ச்சில் டெல்லி மேட்ச்சில் ரோஹித் வெளியே இருந்து கேப்டன்ஷிப் பண்ணுவார். அப்படியா? அப்போ உங்களோட மும்பை டீமோட கேப்டன் யார் இப்போ? மும்பை டீமில் கேப்டன் ஹார்திக் பாண்டியா. ஓகே. ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் என்ற ரீதியில் அதுக்கான ஆலோசனைகள் எல்லாத்தையும் கொடுப்பார். இந்த விட சாம்பியன் அடிப்போம் நீங்கள் நம்புறீங்க? 100% மும்பை கம்பேக் கொடுப்பாங்க. இந்தியன் மேட்சில் இருந்து கம்பேக் கொடுப்பாங்க. இதுக்கு முதல் நடந்த 6 போட்டிகள்லையும் எப்படி 6 போட்டிகளில் டீம் 11 அமையலை, கோஆர்டினேஷன் அமையலை. இப்போ அமைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். மீண்டும் வந்து 1 ஃபேமிலியாக கப் அடிப்பாங்க. அதையும் அந்த 6 போட்டியில் அமையல் நீங்கள் யோசிக்க இளம் பிளேயருக்கு சந்தர்ப்பம் கொடுக்குற அணி அதையும் இளம் பிளேயருக்கு சந்தர்ப்பம் கொடுக்காது. மும்பை எப்போவுமே லேட்டாக தான் உள்ளே வருவாங்க. என்றைக்கு 2013 எல்லாம் வந்து தான் பின்னுக்கு போக தான் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் காட்டுவாங்க. 13, 15, 17 எல்லாம் புனேகிட்ட 3 தரம் லீக்கில் 2 குவார்ட்டர் ஃபைனலில் எல்லாம் தோற்று ஃபைனலில் வந்து அடித்தவங்க. 2019 சென்னைக்கு 4 தரமும் வடிவாக கொடுத்தது. ஓகே. இப்போ உங்களோட மும்பை வின் பண்ணாட்டி அந்த டீம் வின் பண்ண நீங்கள் நம்புறீங்க? மும்பை வின் பண்ணும். அப்படி வின் பண்ணாட்டி குஜராத். உங்களுக்கு ஆர்சிபி அணியை பற்றியான பார்வை எப்படி இருக்குது? ஆர்சிபி அணி நல்லது, ஃபேன்ஸ். அப்புறம் ஈசாலா கப் தான். ஈசாலா கப் அதே சந்தர்ப்பம் இல்லையா சாம்பியன் வராது? ஆர்சிபியை விட்டு கோலி போனால் சந்தர்ப்பம் இருக்கும். அப்போ நீங்கள் பொதுவாக வந்து சென்னையை எதிர்த்து ஆர்சிபியை எதிர்க்கிறீங்க, கோலியை எதிர்த்து டோனியை எதிர்க்கிற காரணம் சொல்லிங்க. கோலி எதிர்க்கிற கோலியும் ஒரு டீம் ஒரு பிளேயரை நம்பி இருக்கக்கூடாது. 11 பிளேயரையும் நம்பி இருக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல? ஓகே. அதை தாண்டி அவன் விளையாட்டு அவன் திறமைகளை காட்டு. கோலிக்கு ஒரு ரெக்கார்ட் இருக்குது. 42 தரம் ரன் அவுட் ஆகிருக்கு 2 பார்ட்னரோட. அதில் 32 தரம் கோலி உடன்பாடு இருக்குது. அதில் கணக்கு தரம் அவுட் ஆனது கோலி இல்லை, அங்கே ஓப்பனன்ட் பிளேயர் தான் அவுட் ஆகிருக்கிற நான் ஸ்டேக். ஓகே, நன்றி. தம்பி வணக்கம். உங்கள் சம்பந்தம் யாருமோ? நான் வந்து மகாஜன கல்லூரியில் படித்தேன். நான் இப்போ ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் கம்ப்யூட்டிங்கில் படிச்சுருக்கிறேன். ஐடி கோர்ஸ் வந்து செய்து கொண்டிருக்கிறேன். உங்களோட பேர் வந்து சொல்லுவேன். நீங்கள்? சம்ஜித். நீங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை சில சுற்றுப்பட்டி விளையாடுறேன் உங்களோட நண்பன் மேலே சொல்லலாம். நீங்கள் சொல்லி அறிஞ்ச நான் இப்போ என்னென்னா உங்களுக்கு கிரிக்கெட்டில் ஆர்வம் வந்தது? சின்னலேருந்து கிரிக்கெட்டில் யாருன்னா அதை என்ன ஆர்வம் வந்தது? சின்னலேருந்து என்ன ஆர்வம் வந்தது? இல்லை, சின்னலேருந்து நான் ஸ்கூலில் விளையாடி அப்படியே வந்து. ஓகே. இப்போ ஐபிஎல் நடந்துருக்கு தெரியுமா? எத்தனையாவது இது வந்து நடக்குது ஐபிஎல்? 18வது. அது தெரியும். அப்போ உங்களுக்கு ஐபிஎல் அறிவு இருக்குது. ஓகே. ஐபிஎல்ல உங்களுக்கு பிடிச்ச டீம் இது? மும்பை. ஏன் உங்களுக்கு மும்பை பிடிக்கும்? ஏனென்றா அது பிராண்ட் தானே மும்பை. அதில் ஏன் அந்த காரணம் கேட்குறேன். நீங்கள் இந்த டீம் சப்போர்ட்? நான் சென்னை. அதுக்கு இப்போ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. மும்பைக்கு போயிருக்க சென்னைக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். என்னென்ன உங்களுக்கு மும்பை பிடிக்க வேண்டிய வந்து? மும்பை எல்லாம் நிலமாக்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க, எல்லாம் ஓகே தானே அந்த டீம். மும்பை இந்த வருஷம் தான் பிடிக்கும், முதல்ல இருந்து பிடிக்கும்? இல்லை, நாங்கள் 18 வருஷமும் மும்பை. 18 வருஷம் மும்பை. மும்பையில் வந்து 18 வருஷங்கள மக்கள் தான் சந்தர்ப்பம் கொடுக்குறாங்க. அப்படிதான். ஓகே. உங்களுக்கு மும்பையில் பிடித்தமான பிளேயரா? எல்லா பிளேயர்ஸும் பிடிக்கும். தனித்தனி ஒருத்தர் இல்லை, எல்லாரும் ஸ்டார் தானே மும்பையில். ஓகே, ஃபுல்லாக ஸ்டார். ஓகே. உங்களுக்கு இந்த வருஷம் இந்த டீம் வந்து சாம்பியன் அடிக்கும்னு நினைக்கிறீங்க? மும்பை தான் இப்போ அடிக்கும் போல கிடக்கு நிலைமையை பார்த்தா. ஓகே. மும்பை அடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு நம்புறீங்க? நம்புறேன். நீங்கள் உள்ளூர் இதில் வந்து கிரிக்கெட் விளாட்ற ஒரு ஆள். ஓகே. அப்போ மும்பை அடிக்காட்டி வேறு எந்த டீம் அடிக்கலாம் நினைக்கிறீங்க? மும்பை அடிக்காட்டி டெல்லிக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதை விட பஞ்சாப். டெல்லி பஞ்சாபோட மும்பை இப்போ தரமான அணி நம்புறீங்களா? தரமான அணி விளையாட தொடங்கிடலாம். எத்தனை போட்டி அவங்களுக்கு நடவேற்றிட்டு?
6 போட்டி நடந்துட்டு 6 போட்டி நிறைவேற்ற விளையாட தொடங்கி இல்லையா? எப்போ இருந்து விளையாட தொடங்கி நினைக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு மேட்ச் இருக்குது, அதில் அடிக்கிற அடியோட தெரியும் இப்போ என்ன மும்பை இருந்து. இப்போ 6 போட்டிகள் முடிஞ்சு 7ஆவது போட்டி வந்து விளையாட தொடங்க போயிடும். 7ஆவது போட்டி விளையாட தொடங்கி சாம்பியன் அடிக்க போயிடும். உங்களுக்கு என்ன இருக்கு? சாம்பியன் அடிக்க தான் போகிறோம். கண்டிப்பாக. இப்போ இந்த வருஷம் தானே? இந்த வருஷம் தானே. இதுக்கு மேலே கடைசியாக இப்போ சாம்பியன் அடிச்சது மும்பை 2020 5 கப் அடித்து முடிச்சிட்டோம். 5 அப்புறம் சும்மா விட்டது. என்னதுக்காக? இப்போ காம்படிஷன் இல்லாமல் இல்லை போகும், அதுக்காக விட்டது. மற்ற டீம் அடிக்கட்டும் உண்டு. இப்போ ஐபிஎல் மாதிரி யாழ்ப்பாணத்துலேயும் ஒரு சுற்று போட்டியில் இடம்பெறானே அந்த ஆக்களை ஏலத்துக்கு எடுத்து அந்த போட்டியில் நீங்கள் பங்கு பெற்றீங்களா? இப்போ கொஞ்சம் பங்கு பெற்ற ஒரு இப்போ சிலிட்டுக்கு போனால் அப்புறம் படிப்புகளோட போயிட்டு. ஓகே, இப்போ முதல்ல நீங்கள் பங்கு பெற்றிருக்க என்ன அடிப்படையில் உங்களை எடுக்க வேணும்? என்ன போலரா பேட்ஸ்மேனா? ஆல்ரவுண்டர் அடிப்படை. ஓகே, நன்றி. வணக்கம். வணக்கம். உங்கள் சம்பந்தமாக சரி அறிவோம். நான் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன். இந்த பேர் வந்து கவிசான். ஓகே, உங்களுக்கு சிறுவர் வந்து கிரிக்கெட் பிடிக்குமா? ஓ. ஏன் பிடிக்கும்? வீட்டு அண்ணாக்களோட விளையாடி அப்படி அதில் இன்ட்ரெஸ்ட் பிடிக்கும். இப்போ நீங்கள் பாடசாலையில் வந்து கிரிக்கெட் டீமில் இருக்கீங்களா? ஓ இருக்கு. கோகில் இந்த அணியில் இருக்கு. போட்டிகளில் பங்கு பெற்றீங்களா? வெளி மாவட்ட போட்டிகளில் அதில் நீங்கள் கிரிக்கெட்டில் இந்த துறையில் வந்து உங்களுக்கு ஆர்வம் அதிகம்? போலிங். போலிங்கில் என்ன மாதிரி போலிங்? ஸ்பீட். ஓகே, ஐபிஎல் போட்டிகள் நீங்கள் பார்க்குறீங்களா? ஓ. ஐபிஎல்லில் உங்களுக்கு பிடித்த டீம் எது? மும்பை இந்தியன்ஸ். மும்பை. ஏன் உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸை பிடிக்கும்? எனக்கு அங்கே இளம்பீரர் அந்த விளையாட போடுறது, மற்றது அங்கே வந்து அந்த ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா நம்பர் 1 போலர்ஸ் பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸ் எந்த பிளேயர் வந்து அதிகமாக பிடிக்கும்? எனக்கு கூட அந்த ரோஹித் சர்மா. ஓகே, இந்த வருஷம் உங்களோட பேரவையில் இந்த டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் அடிக்கடி எந்த டீம் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸ் அடிக்காட்டி பஞ்சாப். ஓகே, பஞ்சாபுக்கு மும்பை இந்தியன்ஸ் இடையில் இருக்கிற வேறுபாடுகள் என்ன பிளேயர்ஸ் ரீதியில்? இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் அந்த பழைய ஃபோமில் இல்லாதபடியே இப்போ கொஞ்சம் ஆட்டங்கள் தோற்று கொண்டு வருது. அவங்க வின் பண்ண விளையாட்டால் வேறு லெவலில் போயிடுவான். இப்போ மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கே வந்து இறுதியிலேருந்து முதல்ல 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. என்ன மாதிரி பார்க்குறீங்க? நாம் வந்து அது பெருசாக எடுத்துக்கல. ஏன்டா போன இடம் இப்படி தான் நடந்தது. பின்னிலேருந்து முன்னுக்கு வந்து கொஞ்சம் பென்ஸ் வித்தியாசம்லாம் கீழே போகுது. ஓகே, மும்பை இந்தியன்ஸ் சரியான எதிரி டீம்ன்றதை நீங்கள் யோசிக்கிறீங்க? சிஎஸ்கே. ஓகே, நன்றி. சாமி வணக்கம். வணக்கம். உங்கள் சம்பந்தமாக சரி யாரையுமோ? என் பேர் தவளைங்க சஞ்சீஸ். நான் ஞானக்குடியில் இருக்கிறேன். மற்றது இப்போ ஏஎம்டி யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இப்போ வீட்டில் இருக்கிறேன். வீட்டு வேலையை பார்த்து வந்து செஞ்சோன்றிருக்கு. ஓகே, உங்களுக்கு கிரிக்கெட்டில் ஆர்வம் இருக்கா? ஓ நிறைய. உங்களுக்கு கிரிக்கெட்டில் ஆர்வம் வந்ததுக்கான காரணம் என்ன? காரணம் முதல் அப்பா டிவியில் மேட்ச் பார்க்கல இருந்து பார்க்குறது, அதோட இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்றது. கிரிக்கெட் விளையாடுறீங்களா? ஓ. அப்போ கிரிக்கெட்டில் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? போலிங்கா பேட்டிங்? ஏன்னா ஆல்ரவுண்டர் ரெண்டும். இங்கே கேட்குற நிறைய பேர் எல்லாம் ஆல்ரவுண்டர்னு சொன்னால் உண்மையிலே அப்படி தானே இல்லாட்டி சும்மா? இல்லை, நாங்கள் அப்படி பெரும் பிளேயர்ஸ் நாங்கள் இல்லை. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வெனிவர ஜெனரேஷனில் மோஸ்ட்லி பேட்டிங்கோ போலிங்கோ இருந்தால் பெருசாக எடுக்க மாட்டாங்க. இப்போ ஆல்ரவுண்டர்ண்டா எனக்கு சான்ஸ் கிடைக்கும் ஒரு டீமுக்கு. ஓகே, உங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படி? ஓ, டூர்னமெண்ட் வழி கிடைச்சிருக்காங்க. இங்கே நடக்கிற ஐபிஎல் மாதிரி இங்கே ஏலத்தில் மேட்ச் நடக்கிறாங்க, அதில் விளையாடிக்கிறீங்களா? ஓ, 2-3 மேட்ச்சில் விளையாடிருக்கேன். என்ன அடிப்படையில் வந்து எடுக்கிறவங்க? அது இப்போ முதல் பிளேஸ் திறமை பெற்று எடுக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் அது மாரி ஆக்கின மோத்துக்காண்டி மட்டும் எடுக்க தொடங்கிட்டாங்க. உங்களையும் படுத்துட்டுருக்கீங்களா? இல்லை, இப்போ நான் போகிற விட்டு இந்த காரணத்துக்காண்டி நான் போகிறத விட்டுட்டேன். அதுக்குள்ள அரசியல் இருக்குன்னு. ஓகே, நீங்கள் எந்த நாட்டுக்கு சப்போர்ட் கிரிக்கெட்டில்? ஸ்ரீலங்கா. ஏன் ஸ்ரீலங்கா சப்போர்ட்? நாங்கள் முதல் இருந்தாக்கள் சங்கக்கார மகையில் அந்த காலத்தில் அப்படியே அவையில் பிடிச்சி போய் அப்படியே அதிலே இருக்கிற நாடும் நாங்கள் ஸ்ரீலங்கா. இப்போ உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையா ஸ்ரீலங்கா டீமில்? ஸ்ரீலங்கா டீமில் இப்போ ஷனக்கா. ஸ்ரீலங்கா டீம் பிளேயர்ஸ் 12 பேர் உங்களால் சொல்லிடலாமா? இல்லை, இப்போதே சொல்லிடலாம். முதல்ல இருந்தாங்கன்னா இப்போது பிளேயர்ஸ் ஒன்றும் தெரியாது. இந்தியன் டீம் பிளேயர்ஸ் பேர் சொல்லுவீங்களா? 12 இந்தியன் அது சொல்லலாம். ஓகே, அப்போ நீங்கள் இலங்கை சப்போர்ட் இந்தியன் டீம் பிளேயர்ஸ் பேர்? இல்லை, இப்போ முதல் இப்போத பிளேயர்ஸ் அவளாண்டு லைக் கிரிக்கெட் இன்ட்ரெஸ்டாக விளையாடுறாங்களே, நார்மலாக செல்ஃபிஷ் விளையாடுற மாதிரி இருக்குது. முதல் காரணம் மேட்ச் வின் விளையாடுறாங்க. இப்போ சும்மா நம்மள செல்ஃபிஷ். யாழ்ப்பாணத்தோட மைதானம் பிறப்பு அதை கொண்டு போகுதானே, அதை எப்படி நினைக்கிறீங்க? அது வரவேற்கத்தக்கதான். இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் இப்போ கொழும்பு போய் பார்க்கல, அது வேறு ஒரு இடங்களுக்கு 2 இடங்கள் கிட்ட இடங்கள் போய் மேட்ச் பார்க்குற ஈஸியாக இருக்குது. எனக்கு அது நல்லா. இப்போ ஐபிஎல் உங்களுக்கு பிடிச்ச டீம் அது? மும்பை இந்தியன்ஸ். என்ன காரணம்? அது மெலிங்கா இருந்தது. அப்போ அதில் இந்த அப்படியே பார்த்து அப்படி அதுக்கு சப்போர்ட் பண்ண தொடங்க. இப்போ இருக்கிற யாரும் உங்களுக்கு பிடிக்கும்? இப்போ ஹார்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, சூரியகுமார். ஹார்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா. ஹார்திக் பாண்டியா கேப்டன் கொடுத்தோன்னு ஒரு சின்ன பிரச்சனை வந்தானே, நீங்கள் எப்படி பார்த்துறீங்க? அது ஓகே. இப்போ கேப்டன்ஷிப் அவர் பெரிய ஜாம்பவான் ரோஹித் சர்மா. இப்போ மாறக்குள்ளே ஃபேன்ஸுக்கு இடையில சண்டை வரத்தான் செய்யும். இப்போ இந்த இப்போ போக சகஜமாகிடும். இப்போ அந்த தோல்வியில் பார்க்க உங்களுக்கு எப்படி இருந்தது? தோல்வி பார்க்க ஓகே. இப்போ எங்களோட நார்மல் இதே
ஃபர்ஸ்ட் மேட்சில் தோற்று இப்போ இந்த அடுத்த செகண்ட் இன்னிங்ஸில் கம்பேக் கொடுத்து வருவாங்க கப் அடிக்காத எங்களை அது இதாக ட்ரேட் மார்க்காக இருக்குது. அப்படியா? மற்ற டீம் எல்லாம் முன்னுக்கு அடிப்பாங்க டக்குனு இடையில ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. செகண்ட் காப் ஃபுல்லாக டக்குனு புஷ் ஆனால் போய் இந்த வருடம் உங்களோட அணியில் பலம்பா இந்த வீரர் நினைக்கிறீங்க? எங்கள் அணியில் இப்போ ரோஹித் சர்மா தான் இப்போ அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறேன். ஆனால் பாண்டியா எனக்கு தெரிஞ்சு இப்போ கம்பேக் பண்ணுவார் நினைக்கிறேன். எப்போ பண்ணுவார்? இந்த சன்ரைஸ் மேட்சோட வேறு கம்பேக் பண்ணிடுவார். ஓகே, கம்பேக் பண்ணுவார். இப்போ இந்த வருடம் எந்த அணி சாம்பியன் அடிக்கும் நினைக்கிறீங்க? இப்போ மும்பை இந்தியன் மேட்ச் இந்தியிலேருந்து மும்பை கொஞ்சம் ஃபயர் ஆகிடும். இப்போ மும்பைக்கு சான்ஸ் இருக்குது. அது மும்பை இல்லாட்டி ஆர்சிபி இல்லாட்டி டிசி. ஆர்சிபி நீங்கள் சொல்கிற காரணம் என்ன? ஆர்சிபி இந்த ஃபைனல்ஸ் அடிக்கையில் பாவம் தானே அவங்களும். நீங்கள் வின் பண்ணாட்டே இன்னொரு அன்றைக்கி பாவம் பார்த்து விட்டு கொடுக்குறோம். அப்படியா? இந்த நாங்கள் அடிச்சு 5 கப் இருக்கு, ஏற்கனவே அது உக்க போகுது. அப்போ அதுக்கு அவங்க அடிச்சு அடுத்த நாங்கள் அடிச்சா இதே அளவுக்கு 5 கப் அடிச்சு இன்னொரு டீம் இருக்கு. இருக்காது. இப்போ எல்லாம் டொக்கு வச்சுருக்காங்க. அப்போ சென்னை சூப்பர் கிங் சாம்பியன் அடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா? இந்த வருஷம் இல்லை. அவங்க லைக் அவங்களோட சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி அவளுக்கு பெருசாக இல்லை. அவள் டீமில் ஒரு தடவை அடிக்கக்கூடிய மாதிரி டேலண்ட் MS தோனியை தவிர. இப்போ உங்களோட பார்வையில் ரசிகர்கள் கூடிய அணி அது? மும்பை, ஆர்சிபி, CSK 3. தனிப்பட்ட பிளேயருக்கு ரசிகர் கூடின பிளேயர் யார்? கிங் கோலிக்கும் ரோஹித்துக்கும் இருக்காங்க. அடுத்தது டோனி 3வது, ரோஹித் 2வது, முதலாவது கிங் கோலி. நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? அதான் உண்மை இல்லை? அதான் உண்மை. ஏன் கிங் கோலிக்கு வந்து ரசிகர் இருக்கு? நீங்கள் என்ன கணக்கு அம்மா செஞ்சு கொடுத்துருக்குறாரு. ஓகே, ரோஹித் சர்மா செஞ்சு கொடுத்துருக்கு. அது மாதிரி டோனி ஃபினிஷர் 2 வேறு லைக் எல்லா பெரிய மேட்சில் முடிச்சு கொடுத்தபடியாக இருக்கு. ஃபேன் பேஸ் கொஞ்சம் கூட வேறு. கடைசி போட்டியில் டோனி எப்படி விளையாடுன்னு பார்த்துனீங்க? ஓகே, முதல்ல விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நெயில் இன்ஜுரி, என்ன முழங்கால இன்ஜுரி போல இருக்குது. ஓகே, அதால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அடுத்த மேட்ச் என்ன மாதிரி தெரியல, பார்ப்போம். இந்த இப்போ நடக்கிற போட்டியெல்லாம் மைதானத்துக்கு ஒரு டோக் ரோபோண்டு அப்படின்னு தானே அவங்களுக்கு எப்படி இருக்குது? பரவாயில்ல, வரவேற்கத்தக்க. ஒரு சீசனில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் செஞ்சு கொண்டு வராங்க. லைக் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு IPL அந்த இன்ட்ரெஸ்ட் போகாமல் இருக்கிறதுக்கு அப்படி புதுசாக கொண்டு வர நல்ல விஷயம். அந்த கடைசியான அந்த போட்டியில் வந்து அந்த டொஸ்ட்டில் ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொன்னாங்க. அது அதை நீங்கள் அப்படி பார்க்க இது அந்த டோனி அந்த அது நாளைக்கு அந்த மெக்கில் சொல்லல போல சொல்ல அது அவருக்கு மட்டும் சொன்னபடியாக அவருக்கு விலங்கியில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அதை நீங்கள் அது சாதாரண விடயமாக தான் பாருங்க. ஓகே, அப்போ நீங்கள் இந்த வருஷமும் மும்பை தான் கப் அடிக்க நம்புறீங்க? நம்புறேன். ஒவ்வொரு போலையும் வந்து அடிக்காம உடைக்க மரணர் ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நல்லா பார்க்குறேன். தெரிஞ்ச CSK நல்லா நடுது போல கணக்கா மேடம். சேப்பாக்கம் போல வரமா தான் கிடக்குது. அடுத்த CSK தாண்டி அடுத்த எந்த டீம் கூட? அடுத்த டீம் எனக்கு தெரிஞ்சு இப்போ வேறு எந்த டீம் கடைசியில் எனக்கு CSK தெரியல. வேறு டீம் எது? CSK தான் கூட நட்டுருக்கு. அது மட்டும் தெரியும். CSK பக்கத்து தான் மும்பை நிற்கிறேன். உங்களுக்கு மும்பை இல்லாமல் சிங்கிள்ஸை போட்டு டக்குன்னு அந்த நடுவே தடுத்துருது. நடுறது இருக்காங்க, பசுமையாக்குறதான் தடுக்க. ஓகே, நன்றி. ஓகே, நன்றி. ஓகே தம்பி, வணக்கம். நீங்கள் எந்த டீமு சப்போர்ட்? மும்பை இந்தியன்ஸ். நீங்கள்? CSK. மும்பை இந்தியன்ஸ், CSK. உங்களை மும்பை இந்தியன்ஸ் பிடிக்கிற காரணம் என்ன? ரோஹித் சர்மா, சூர்யகுமார் யாதவ் சப்போர்ட் பண்ண அதனால. ஓகே, உங்களுக்கு CSK பிடிக்கிறதுக்கான காரணம்? தோனி விக்கெட் கீப்பிங். டோன்ட் ஒரு அணியில் 2 பிளேயராக விளையாடணும் உங்கள் டீமில்? இல்லை. எத்தனை பேர்? 11 பேர். 11 பேரும் பிடிக்குமா உங்களுக்கு? 11 பேரில் 5 பேர் பிடிக்கும். ஓகே, அந்த 5 பேர் பேர்? திலக் வர்மா, சூர்யகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, அடுத்தது பும்ரா, கார்த்திக் பாண்டியா. ஓகே, உங்களுக்கு? தோனி மட்டும்தான். டோனி மட்டும்தான். ஏன் உங்களுக்கு டோனி மட்டும் பிடிக்குது? அது விக்கெட் கீப்பிங். என்னது? அடுத்த பேட்டிங். ஓகே, இப்போ சென்னை ஃபேன்ஸுக்கு கூடுதலாக டோனியை பிடிக்கிற காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவர் பேட்டிங்கால. இப்போ சென்னை ஃபேன்ஸுக்கு மும்பை பிளேயர்ஸ் யாரையும் பிடிக்குமா? பிடிக்காதா? உங்களுக்கு சென்னை பிளேயர்ஸ் வேறு யாரையும் பிடிக்குமா? ஒரு ஆள் பிடிக்கும். தோனி மட்டும். டோனி தான். அப்போ ஒரு மும்பை ஃபேனாக அவர் வந்து டோனியை பிடிக்கும்னு சொல்கிற நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காட்சிக்குள்ள தான் இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் வர்றது காரணம் என்ன? கிரிக்கெட் நான் பார்த்து பழகினால கிரிக்கெட் விளையாடணும் போல ஆசை இருந்தது. அதால் மச்சும் பார்த்து அப்படியே பழகிட்டேன். ஓகே, உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கிற காரணம்? IPL மேட்ச் பார்த்தது. அதே மாதிரி நான் விளையாடுவாங்க. இப்போ நீங்கள் எந்த நாட்டுக்கு சப்போர்ட்? CSK. இல்லை நாடு இலங்கையா, இந்தியா, ஆஸ்திரேலியா, எந்த நாட்டுக்கு? இலங்கை. நீங்கள்? இலங்கை. ஓகே, உங்களுக்கு பிடித்த பிளேயர் யார்? டோனி. உங்களுக்கு? எனக்கு
கார்த்திக் பாண்டியா. ஓகே, உங்களுக்கு இங்கே நீங்கள் இந்த குரோனில் விளையாடிக்க உங்களுக்கு பிடித்த பிளேயர் அந்த அண்ணாண்ட பேர் என்ன? இந்த இதில் அவரை பார்த்து அவரை இவரோட ஆசைப்படுற அண்ணாண்ட பேர் என்ன? கண்ணான். அண்ணாண்ணா ஏன்? அவர்கிட்ட பேட்டிங்கும் bowling ஃபீல்டிங். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச அண்ணா? எனக்கு திலக் அண்ணா அத்தாண்ணே. ஏன், என்ன காரணம்? பேட்டிங். ஓகே, இந்த கிரௌண்டில் வந்து அனைவருமே நல்ல பிளேயர்ஸா? ஓ நல்ல விளையாட்டு தான் எல்லாரும். யார் சாமதாயிர சாமன் நம்ம பவுலிங்கா பேட்டிங்கா இல்லை ஆல்ரவுண்டரா? எல்லாம். ஆனால் அது அவர் சரியாக வருமென்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பேட்டிங் கொஞ்சம் கொஞ்சம் பெறும். ஓகே, bowling கொஞ்சம். ஓகே, உங்களுக்கு சாம் என்னம்மா யார் பிளேயர்? சாம் பரவாயில்ல, bowling நல்ல திறமை இருக்குது, பேட்டிங் ஒரு லெவல் இல்லாது. பேட்டி ஒரு ஓகே. ஓகே, அப்போ நீங்கள் இந்த வருஷம் எந்த டீம் சாம்பியன் அடிக்கணும் நம்புறீங்க? இந்த மும்பை இந்தியன்ஸ் தான். நீங்கள்? தெரியல. ஓகே, மும்பை இந்தியன்ஸ் நீங்கள் இவ்வளோ போட்டிகள் தோத்துட்டு என்ன அடிக்கணும் நம்புறீங்க? அது பேட்டிங் ஃபிட்டாக இருக்கிறதால அடிக்கலாம்னு நான் நம்புகிறேன். மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணாடி எந்த டீம் வின் பண்ண? மும்பை இந்தியன்ஸ் இல்லையாடிக்கு ஆர்சிபி. ஆர்சிபியில் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? கோலி. என்ன காரணம்? பேட்டிங் காரணம். ஓகே, நன்றி தம்பி. வணக்கம். உங்கள் சம்பந்தமாக சரி யாரும் உங்களோட பேர்காலருக்கு? என்னுடைய பேர் வந்து லக்ஷபிரதன். நான் வந்து படிக்கிற ஸ்ட்ரீட் நோதஞ்சனியில் சொஃபியா இன்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கேன். ஓகே, உங்களுக்கு வந்து கிரிக்கெட்டில் ஆர்வம் இருக்கா? பாடசாலை மட்டங்களில் கிரிக்கெட்டில் பங்கு பெற்று இருக்கா? எனக்கு விருப்பமாக இருந்தது. ஆனால் நான் வந்து இருக்கிற இடம் வந்து சங்கானை. நான் படித்தது வந்து சென்ட் ஜோன்ஸ் காலேஜ். அப்போ தூரம் காரணமாக எங்கள் ப்ராக்டிஸ் அதில் போக முடியாததில் வந்து எனக்கு பங்கு பெற்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காம போயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு வந்து ஐபிஎல் போட்டியில் வந்து 18 வருடங்கள் நடந்துருக்கு. அதில் உங்களுக்கு பிடிச்ச டீம் எது? எனக்கு பிடிச்சது வந்து சிஎஸ்கே. என்ன காரணம்? சிஎஸ்கேண்டா தோனி மற்ற சாம்பியன்ஸ். டோனிக்காக மட்டுமா சிஎஸ்கே பிடிக்கும்? தோனி வந்து தான் மெயின் ரீசன். ரெண்டாவது வந்து சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் மற்ற டீம் நான் சொல்ல தெரியல. அதாவது பழைய பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி, புது பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்கள ஊக்குவிக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே மட்டும்தான். அண்மை காலங்களாக வந்து நிறைய போட்டிகளில் தோத்தா பிறகு டோனியை பற்றி எதிர்மறையான வர்ணனைகளும் ரசிகர்களே வந்து அவரை தவறாக காய்ச்சது, அவரை ஏசினது, அதை விட அவர் ரசிகர்களை வந்து மாறிப்போன சம்பவம் கூட இடம்பெற்றார். நீங்களும் கூட சென்னை, நானும் சென்னை வேணேன். இப்போ அப்படியா நேரங்கள் உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? நிச்சயமாக வந்து நான் வந்து டோனியை எப்பவும் வெறுக்க போகிறது இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் கடைசியாக நடந்த மச்சில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் டோனி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த மச்சே இல்லை. டோனியோட கேப்டன்சியில் வந்து சரியான ஃபீல்டிங் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோரை வந்து சிஎஸ்கே அளவில் அடிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி கட்டுப்படுத்தி கடைசியில் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இளம் பிளேயர் டோனியை வந்து ரிட்டையர் ஆகன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு வந்து டோனி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த மச்சிலேருந்து எல்லாருக்கும் படிவாக தெரியுமேன்னு சொல்லி சொன்னால் இளம் பிளேயர்னு சொல்கிற துபாயில் இருந்து எத்தனையோ பிளேயர்ஸ் இறங்கினவங்க. ஆனால் அதில் எவரும் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டினாண்டு இல்லை. அதில் கடைசியாக மச் போன்னு சொல்லி கூட டோனி தான் வந்து அந்த மச்சை காப்பாற்றி விட்டாண்டு எல்லாருக்கும் படிவாக தெரியும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த வருட போட்டியில் எந்த டீம் வந்து சாம்பியன் அடிக்க நினைக்கிறீங்க? நான் இப்போ கேட்டாலே நான் சிஎஸ்கேன்னு தான் சொல்லுவேன். ஓகே, சிஎஸ்கேக்கு அந்த சந்தர்ப்பம் அமையாட்டி? சிஎஸ்கேக்கு அமையான்னு சொல்லி சொன்னால் டிசி இல்லைன்னு சொல்லி சொன்னால் பஞ்சாபுக்கு அமையிறதுக்கான. அந்த ரெண்டு டீமே நீங்கள் குறிப்பிடுற காரணம் என்ன? அதில் வந்து ஒரு ஃபோமாக விளையாடிக்கணும் டீமுக்குள்ள ஒரு ஒற்றுமை. மற்ற டீமுகளில் வந்தீங்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த ஒற்றுமையை நான் பார்க்குறதுன்ற குறைவாக இருக்குது. கேப்டனுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு இருக்குது. ஓகே, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இருக்குது தானே, அது இப்போ சாம்பியன் அடிக்குமா? அதுக்கான சந்தர்ப்பங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல தெரியலை. நான் இப்போ கேட்டாலும் சிஎஸ்கே தான் சாம்பியன் தான் சொல்லுவேன். ஓகே, ஆனால் இப்போ சிஎஸ்கே சாம்பியனாக இருந்தாலும் சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து மாறினமாகி இவ்வளோ வருடமாக தோத்துண்டு வர ஒரு அணிக்கு அந்த ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணுற பார்க்கவங்களுக்கு எப்படி இருக்குது? உண்மையாக அது ஒரு பெருமை பட வேண்டிய விஷயம் அந்த அணி. ஏன்னு சொல்லி சொன்னால் இவ்வளோ காலம் தோற்றும் அதில் என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 மேட்ச் தோற்றதுக்கே நிறைய ரசிகரை வெறுத்தாலும் அவங்க வந்து அதை ஒரு வெறுப்பாக பார்க்காமலுக்கு இன்னும் யாரும் சொன்னால் கூட இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி வாதாடி இருக்கிறாங்களே ஒழிய அதை அந்த டீமை விட்டுட்டு போனதான் எனக்கு தெரியல. ஓகே, உங்களுக்கு சிறு வயதுலேருந்து ஐபிஎல் பார்த்துட்டு ஒவ்வொரு வருடமும் ஐபிஎல் இந்த எதிர்பார்ப்பு கூடுதலாக குறைவாக இருந்து போதும். உண்மையை சொன்னால் டோனி இருக்கும் வரைக்கும் அந்த எதிர்பார்ப்பு குறையாது. இல்லாட்டியும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் டோனி அந்த டீமை விடுற போகிறதும் இல்லை. கடைசி அதுக்கு ஒரு கோச்சிங்கோ இன்னொன்று சொல்லி தான் இருக்க போகிறேன். சிஎஸ்கே எப்பவும் பெஸ்ட்டான டீமாக தான் இருக்கும். டோனி இல்லாத சிஎஸ்கே, டோனி இல்லாத ஐபிஎல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மையை சொன்னால் டோனியால் தான் ஐபிஎல்லே போகுதுன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு டிக்கெட் சைடில் இருந்து எல்லாமே தெரியும். மற்ற டீமோட ஒப்படைக்க கூட யார் கேட்டால் எந்த ஒரு பிளேயரை கேட்டாலும் மோஸ்ட்லி சொல்கிறது டோனியால் தான் ஐபிஎல் போகுதுன்னு சொல்லி. உண்மையாக அது ஐபிஎல் ஒரு வெறுப்பாக தான் போகும். டோனிலாம் நன்றி. இந்த வழிபோக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன். நீங்கள் ஐபிஎல் பார்வையாளர் இல்லை ஐபிஎல் ஒரு ரசிகராக இருந்தால் அது நேரடியாக நீங்கள் சென்று பார்க்குறது அவ்வளோ ஒரு இன்பத்தை தருவேன். நான் நேரடியான அனுபவிச்சபடியாக அந்த அனுபவத்தில்னு சொல்கிறேன். செலவு அங்கே சென்று பார்க்குறதுன்றதை தாண்டி உங்களுக்கு அது இன்பம் தரும் உண்டால் நீங்கள் அதை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுக்கு கொண்டாட்டமாக அவ்வளோ அருமையாக தான்
ஐபிஎல் இருந்துச்சு. அப்போ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சி நம்புகிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் வழிபோக்கன் ஜீவன். நன்றி, வணக்கம்.